Solve the following inequalities. First one என்ன கொடுத்திருக்காங்க 4n plus 7 is greater than or equal to 3n plus 10 where n is a integer. n is a integer வரும்போது நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் நம்பர் வரும், நெகட்டிவ் நம்பர் வரும், ஹோல் நம்பர் அதாவது 0 வரும், எல்லாமே வரும். இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு n மட்டும் தான் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த 3n ரிமூவ் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ட் பை 3n ஆன் போத் சைட்ஸ் போடும்போது நமக்கு என்ன வரும்? 4n plus 7 4n plus 7 minus 3n. ஓகே, greater than or equal to இங்க என்னது? 3n plus 10 minus 3n. ஓகேவா? நெக்ஸ்ட் 4n minus 3n என்ன வந்துரும்? n. இங்க என்ன இருக்கு? plus 7 இருக்கு. greater than or equal to 3n minus 3n cancel ஆயிடும், 0 ஆயிடும். இங்க என்ன இருக்கு? 10 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இங்க இருக்கிற 7 ரிமூவ் பண்ணணும். இங்க plus 7 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? minus 7 போடணும். minus 7 போட்டா என்ன வரும்? n plus 7 minus 7 subtract பண்றோம் both sides. So greater than or equal to 10 minus 7. ஓகேவா? இப்ப என்ன வரும்? இந்த plus 7 minus 7 cancel ஆயிடும். n is greater than or equal to 10 minus 7 என்னது? 3. இப்போ நம்ம என்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்றதுனால 3, அப்புறம் 3க்கு மேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே, அப்புறம் இது இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா நம்பருமே நமக்கு இருக்கும். அப்போ 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் என்னோட வேல்யூ. என்னோட வேல்யூ 3க்கு ஈக்குவல் அண்ட் 3க்கு கிரேட்டரா இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 into x plus 6 greater than or equal to 5 into x minus 3. ஓகேவா? சோ இதை நான் முதல்ல எப்படி எழுதுறேன் பாத்தீங்கன்னா 6x plus 36 ன்னு எழுதலாம். greater than or equal to இங்க என்ன இருக்கு? 5x minus 15 ன்னு எழுதலாம். கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? x ஒரே பக்கமா இருக்கணும். சோ இங்க இருக்கிற x நான் ரிமூவ் பண்றேன். இப்போ subtract by minus 5x. subtract by 5x போட்டா என்ன வரும்? 6x plus 36. இங்க என்ன பண்றேன்? minus 5x subtract பண்றேன். அதுக்கப்புறம் greater than or equal to இங்க என்ன இருக்கு? 5x minus 15 இருக்கு. இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? minus 5x subtract பண்றேன். இப்போ நமக்கு என்ன வரும்? 6x minus 5x என்ன வரும்? x மட்டும் வரும். இங்க x plus 36 greater than or equal to இந்த 5x minus 5x cancel ஆயிடும். இங்க என்ன இருக்கு? minus 15 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இங்க 36 இருக்கு. நம்ம அதை ரிமூவ் பண்றதுக்காக minus 36 போடுறோம். அப்ப என்ன வரும்? x plus 36 இங்க என்ன வரும்? minus 36. இப்போ greater than or equal to இங்க என்ன இருக்கு? ஏற்கனவே minus 15 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? minus 36 போடுறோம். இங்க என்ன இருக்கு? இதுவும் கேன்சல் ஆயிடுமா? இங்க என்ன இருக்கும்? x இருக்கும். greater than or equal to minus 15 minus 36 எவ்வளவு? minus 51. அதானே 15 minus 15 minus 36 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 6 plus 5 is 11, remainder 1, 51. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா x is a whole number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்? x is a whole number. whole number w whole number நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2, 3 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த x ஓட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x is equal to 51 minus 51 அப்படின்னா minus 51. அதுக்கப்புறம் 51 ஓட கிரேட்டர் நம்பர் என்னது? minus 50 minus 49. ஓகே, minus 49 அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வரும்? minus 1 வரும், 0 வரும், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கிளியரா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஹோல் நம்பர்னு கொடுத்திருக்கும் போது நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் வராது. ஏன் வராது? ஹோல் நம்பர்ல மைனஸ் கிடையாது. அதுவே இன்டிஜர்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூவா நம்ம போட்டுட்டு இருக்கலாம். பட் திஸ் இஸ் அ ஹோல் நம்பர், இந்த வேல்யூ வராது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா கிரேட்டர் தென் minus 51னா இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன். இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடலாம். x is equal to 0, 1, 2, 3 போயிட்டே இருக்கும். இது நெகட்டிவ் நம்பர்லாம் நம்ம போடக்கூடாது. தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? -13. இங்க -13 is less than or equal to 5x plus 2, which is greater than or equal to 32.
where x is an integer னு கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லா நம்பர்ஸும் included. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த பிளஸ் 2 ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், -2 எல்லா இடத்துலயும் இருந்து சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா -13 இங்க வரும் -2. கிளியரா? சோ greater than or equal to இங்க என்ன வரும் 5x plus 2 அதுக்கப்புறம் இங்க என்ன வரும் -2. நெக்ஸ்ட் 32 -2. இப்போ நமக்கு என்ன வரும், -13 -12 is -15. then or equal to 5x இங்க வரும். இங்க என்ன வரும், 32 - 2 is 30. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இங்க 5x இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், divided by 5. divided by 5 போட்டா என்ன வரும், -15. இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 5x. இப்போ divided by 5 போட்டா என்ன வரும், இங்க divided by 5, இங்கேயும் divided by 5, இங்கேயும் divided by 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, -15 divided by 5 is -3. இங்க x, இங்க 30 by 5 is 6. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் பாத்தீங்கன்னா, x is an integerனா எல்லா வேல்யூவும் வரும். அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ வரும், -3 -2 -1 0 1 2 3 4 5 6. so these are x ஓட வேல்யூ. ஈக்குவல் டு -3ன்றதுனால -3யும் போடுறோம். இங்கேயும் பாருங்க ஈக்குவல் டு 6 அப்படின்றதுனால 6ம் போடுறோம். -3 விட கிரேட்டர், -3 விட கிரேட்டர் என்னது, -2 -1 0 எல்லாம் -3 விட கிரேட்டர். அப்புறம் 6 விட லெஸ்ஸர், 6 விட கம்மி என்னது, இது எல்லாமே ஈக்குவல் டு 6 and 6 விட லெஸ். so the values are 1 2 3 4 5 -3 -2 -1 0 1 2 3 4 5 and 6. ஓகேவா? இது 6 வரைக்கும் தான், இதுக்கு மேல போகாது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், and 6 அப்படின்னு எழுதிக்கலாம். and 6 அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம், 6க்கு மேல போகாதுன்னு அர்த்தம்.